ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் 4 வெரைட்டியான ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நெல்லிக்காயில் எப்படி ஜூஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது பெரிய நெல்லிக்காய் 2 எடுத்திருக்கேன். பெப்பர், உப்பு இது மட்டும்தான் இதுக்கு தேவை. இப்போ நெல்லிக்காயை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா துருவியும் போட்டுக்கலாம். நைஸாக அரைக்கணும். உங்களுக்கு அதில் இருக்கிற எந்த ஒரு இதுவும் வீணாகாமல் நல்லா நைஸாக அரைக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க. நெல்லிக்காயை நீங்கள் எல்லா விதமான வழியிலையும் நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இது வயிறு கம்ப்ளீட்டாக சுத்தமாகும். இப்போ இந்த மாதிரி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நேரம் வரைக்கும் அரைச்சிருங்க, அப்போ தான் கம்ப்ளீட்டாக அதில் இருக்கிற ஜூஸ் இறங்கும். இது நீங்கள் வெறும் வயிற்றில் காலையில் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. நீங்கள் குடிச்சிங்கனாலே வித்தியாசம் தெரியும். அரைச்சாச்சு, இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜூஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும். இப்போ நம்ம உப்பு மட்டும் தேவையான அளவு போட்டுக்கோங்க. வேணும்னா சுகர் சேர்த்துக்கலாம். நான் வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி முடியலைன்னா நீங்கள் ஈவினிங் டைம் எப்போ வேணாலும் குடிக்கலாம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு 2 நெல்லிக்காய்க்கு 2 டம்ளர் ஜூஸ் வரும். ஒரு நெல்லிக்காய்க்கு 1 டம்ளர் மட்டும் போடுங்க போதும். பெப்பரை நல்லா நைஸாக பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ டேஸ்டியான நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம புதினா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புதினா ஒரு சின்ன கட்டை எடுத்து நான் க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இலையை மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற கம்ப்ளீட்டாக இருக்கிற அத்தனை வேஸ்ட்டும் வெளியில் வந்துடும். இது கண்டிப்பாக இது வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். நீங்கள் இது புதினாக்கு பதிலாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி ஜூஸ் ஒன்று டெய்லி குடிச்சிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். ஃபேஸில் இருக்கிற அந்த கருப்பு புள்ளி அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கூட போயிடும். இதுக்கு ஒரே ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை அரைக்கிறது கம்ப்ளீட்டாக அரைச்சி எடுத்துருங்க. இது எல்லாமே இந்த ஜூஸ் வெரைட்டி எல்லாமே நீங்கள் ஃபுல்லாக நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இல்லைனா உங்களுக்கு அது கம்ப்ளீட்டாக பாதி சத்து அந்த வேஸ்ட்லேயே போயிடும். அதனால் நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது வித்தியாசமாக இருக்காது. சாப்பிடும்போது நீங்கள் புதினா துவையல் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு தான் இருக்கும். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட இப்போ உப்பு சேர்த்துருக்கேன். வேறு எதுவுமே கிடையாது. இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி குடிங்க. சப்போஸ் இப்படி குடிக்க முடியலன்னா அரைக்கும்போது ஒரே ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்தாமல் வெறுமனே குடிக்கிறது தான் ரொம்ப நல்லது. இப்போ புதினா ஜூஸும் ரெடி ஆயிடுச்சு. இது கண்டிப்பாக வெறும் வயிற்றில் தான் குடிக்கணும். நீங்கள் குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அடுத்தது நம்ம மசாலா மோர் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பெரிய டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொத்தமல்லி தழை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஓமம் ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க போதும், அதிகம் வேண்டாம். ஒரு 1/4 ஸ்பூனுக்கு கம்மியாகவே பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்சியில் அடிச்சிடலாம். இதில் இருக்கிற அந்த இஞ்சியும் மிளகாயும் நல்லா அரைக்கிற மாதிரி நீங்கள் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஃபில்ட்ரு பண்ணாமையே குடிக்கலாம். குழந்தைங்க கேட்டதுன்னா தண்ணி சேர்த்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணியே கொடுங்க. இந்த மாதிரி சின்ன மண்பானையில் நீங்கள் மார்னிங்கே இதை ரெடி பண்ணி இதை ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மதியம் சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் அப்படி சாதத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், இல்லைன்னா குடிச்சிக்கலாம், வெறும் வயிற்றில் குடிக்கலாம். மதியமும் சாப்பிட்லாம், ஈவினிங்கும் சாப்பிட்லாம், சில்லுன்னு இருக்கும்.
மசாலா மோர் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன பானையிலலாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க குடிக்கும். இப்போ அடுத்தது வாழைத்தண்டு ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நல்லா இளந்தண்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துருக்கேன். இதுக்கு தண்ணி நல்லா நிறைய சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிருங்க. இது தண்டு வந்து நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக அரைப்படும். இல்லை பெரிய ஸ்லைஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வரைக்கும் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வாழைத்தண்டு ஜூஸ் அரைச்சாச்சு. இப்போ அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இது ஃபில்ட்ரு பண்ணாமையும் குடிக்கலாம். பட் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தான் குழந்தைங்க விரும்பி குடிப்பாங்க. அதனால் நானும் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வாழைத்தண்டு ஜூஸில் வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இது வந்து கிட்னி ஸ்டோன் கம்ப்ளீட்டாக போயிடும். இது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை எடுத்தீங்கன்னா கூட போதும். இந்த 4 ஜூஸும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.